அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் பிள்ளை. இப்போ நம்ம ஹைட்ரோஸ்டெடிக்ஸில் லெசன் 5 பற்றி பார்க்க போகிறோம். சரியா? அடுத்த தியரி வந்துட்டு மீயுந்தல் மையம் தொடர்பாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் மீயுந்தல் மையம்னு சொல்கிறதால என்னதை நினைச்சுக்கிறீங்க? சும்மா உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று இருக்குது தானே, இதான் மீயுந்தல் மையம் அறிக்கும் நீங்கள் என்ன நினைச்சுக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் எடுத்தா நிறை தாக்குற புள்ளியே புவியீர்ப்பு மையம்னு சொல்லுவோம். அதே மாதிரி மீயுந்தல் மையம்னு சொன்ன ஆரண்டா மேலுதை பிரிக்குதானே. ஒரு நம்ம முன்ன மேலுதைப்பு நிறுவியெல்லாம் காட்டிருக்கேன், பழைய வீடியோல மேலுதைப்பை பத்தி நிறுவியெல்லாம் காட்டிருக்கேன் பாருங்க. அந்த மேலுதைப்பு தாக்குற புள்ளியைத்தான் நம்ம இங்க மீயுந்தல் மையம்னு சொல்லுவோம். சரி, இது சம்பந்தமா நிறைய கணக்கு எழுதி ஹைட்ரோல நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படுக இந்த ஏரியா என்றால் நான் உங்களுக்கு ஒரு லேசான வேயில சொல்லித்தரேன். சரி, மிச்சம் லேசான அந்த சைன் டீட்டா அந்த ஒன்றுலேயே நீங்க குழம்ப தேவை, மிக மிக லேசான ஒரு முறையில் நான் செய்தார். சரி, ஏன்னா அந்த கேள்வி எம்சிக்கு தான் பாரு. எம்சிக்கு வாரண்டா உங்களுக்கு என்ன கோட் அடிக்க எப்படி செய்முறை செஞ்ச ஒரு கேள்வியும் தேவை. சரியா? உங்களுக்கு லேசான முறையில் விளங்குது. ரைட், இப்போ உங்களுக்கு மீயுந்தல் மையம் படிச்சுன்னா என்னன்னு சொல்றேன். ரைட், இப்படி ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கி, இப்படி ஒரு திரவம் இருக்கி, ஒரு பந்தொண்டை நான் பாத்திரத்துல பகுதியாக அமிழ்த்துறேன், அதாவது அரைவாசி அமிழ்த்துறேன். சரியா? இவர் அரைவாசி கனவளவு, இவர் அரைவாசி கனவளவு. அப்ப உங்களுக்கு தெரியும் புவியீர்ப்பு மையம்னு சொல்றது, புவியீர்ப்பு மையம்னு சொல்றது சரியா, மத்தியிலிருந்து இப்படி ஒரு எம்ஜி என்ற ஒரு தாக்கம், அதே புவியீர்ப்பு மையம். மேலுதைப்புன்னு சொல்றது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அமிழ்ந்த பகுதி இருக்குதானே, அதாவது இவ்வளவு மென்னஞ்சிக்கார் அமிழ்ந்திருக்க, இன்னைக்கு இந்த கீழுக்கிரிக்க பாதி வட்டம் அமிழ்ந்திருக்க, இந்த அமிழ்ந்த பகுதியில புவியீர்ப்பு மையத்திலிருந்து மேலுதைப்புன்றது தாக்கம். அமிழ்ந்த பகுதியில புவியீர்ப்பு மையம், அதாவது நீங்க ஆக லேசா அமிழ்ந்த பகுதியில நடுப்புள்ளின்னு சொல்லலாம். இன்னைக்கு இவ்விடத்திலிருந்துதான் மேலுதைப்புன்னு சொல்றது தாக்க போற யூ. சரியா? இந்த உங்களுக்கு தெரிஞ்சுக்க, இது ஒரு சிம்பிள் தியரி. இவ்வளவுதான் மீயுந்தல் மையம்னு சொல்றாங்க. ரைட், பொருள் ஒன்றின் மேலுதைப்பு தாக்கும் புள்ளியே மீயுந்தல் மையமாகும். பொருள் ஒன்றை மேலுதைப்பு தாக்குற புள்ளி தான் மீயுந்தல் மையமாகும். நான் உங்களுக்கு முன்னேயும் சொன்ன இதைத்தான். ரைட், இப்ப நான் இதை அழிச்சு போட்டு இன்னொரு படம் ஒன்று உங்களுக்கு. இப்ப நல்லா பாத்துக்கோங்க, ஒரு கோல் ஒன்று இருக்கு, இப்படி ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கு, இதுக்குள்ள தண்ணி இருக்கு. சரியா? தண்ணி இருக்கு, ஒரு கோல் ஒன்று புனைக்கப்பட்டிருக்கு. இந்த புள்ளி பற்றி ஒரு கோல் ஒன்று நெஞ்சுக்கு புனைக்கப்பட்டிருக்கு. வேற நான் ஏ புள்ளி என்று எடுக்கேன். இந்த ஏ புள்ளி பற்றி ஒரு கோல் ஒன்று புனைக்கப்பட்டிருக்கு. இப்ப இவரும் வந்துட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி தான் சரியா, அரைவாசி அமிழ்ந்திருக்கிறேன்னு வைப்போம். இவர் அரைவாசி அமிழ்ந்திருக்கிறேன்னு வைப்போம். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், எம்ஜி வந்துட்டு சரியா நடுப்புள்ளியில இருந்து சரியா இப்படி தாக்குவேன் எம்ஜி. சரியா? இதுல இன்னும் போல இருக்க இல்லை. அதே மாதிரி அமிழ்ந்த பகுதியில நடுப்புள்ளியில இருந்து தான் நமக்கு ஆறு தாக்க போறா, மேலுதை பண்டவர் தாக்க போற. மேலுதை பண்டவர் அமிழ்ந்த பகுதியில அரைவாசியிலிருந்து தான் மேலுதைப்பு தாக்கும். இப்ப பாருங்க, ரைட், அமிழ்ந்த பகுதியில நடுப்புள்ளியிலிருந்து தான் இந்த மேலுதை பண்டவர் தாக்க போறேன். சரியா? இப்ப இவரை நான் தீட்டான்னு எடுக்கிறேன், இந்த பகுதியை நான் தீட்டான்னு எடுக்கிறேன். அப்ப இவரையும் நான் தீட்டான்னு செய்யலாம், இவரையும் தீட்டான்னு செய்யலாம். ஏன் ஒன்று விட்ட கோணம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவரையும் நான் தீட்டான்னு செய்யலாம், இவரையும் தீட்டான்னு செய்யலாம். சரிதானே? ஏனண்டா இவர் வந்துக்கிட்டு இவருக்கு ஒத்த கோணமா இருப்பார். சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும் சமநிலை படிச்சிருப்பேன் மெக்கானிக்ஸ்ல, சமநிலை அதாவது விளையுள் விசை திருப்பமும் பூஜ்ஜியமாகும், விளையுள் விசையும் பூஜ்ஜியமாக இருக்கும். அதனால சமநிலைக்கான நிபந்தனைகள் நீங்க படிச்சிருப்பேன் தானே. இப்ப ஏ புள்ளி பற்றி நம்ம சமநிலை எடுக்க போறோம். இந்த கோல் இதுக்கு இது மட்டும் தான் வேண்டி இல்லை. சரியா? இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா இது போற ஒரு இல்லீகல் வே ஒன்று சரிதா. சரியா? எம்சிக்கு அது கடும் லேசா இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, இது டீட்டா, இது டீட்டா, இது டீட்டா. இப்ப பரப்புக்கு செங்குத்தாக இருக்கக்கால் நம்ம மடிக்கலாம், அதாவது விசை திருப்பம் அப்ளை பண்ணலாம் சமநிலைக்கு. அப்ப இத பரப்புக்கு செங்குத்தாக மாத்தோம்னா இப்படி மடிச்சா யூ கொஸ்டிட்டா, கோணத்தின் வழியை மடிச்சா யூ கொஸ்டிட்டான்னு சொல்லுவோம், கோணத்துக்கு வெளியால மடிச்சா சைன் டீட்டா. சரியா? இப்ப இவரை நான் என்ன செய்ய போறேன், இப்படி மடிக்க யூ சைன் டீட்டாவா இருப்பேன். சரியா?
இவர் கோணத்தின் வழியை மடிச்சா எம்ஜி கோஸ்டிட்டா. இப்ப இவரை நான் இப்படி மடிக்கப்பேன். அப்ப இவர் ஆறு எம்ஜி சைன் தீட்டாவா இருக்க போறேன். சரியா? இப்ப பாருங்க, நான் இந்த கோலை மொத்தமா ஒரு 4 எல் எடுக்கேன். இந்த கோலை நீளத்தை நான் 4 எல் எடுக்கேன். 4 எல். ரைட். அப்ப எனக்கு தெரியும் இந்த எம்ஜி சைன் தீட்டாக்கும் இந்த ஏ புள்ளி பற்றி நடுவில் இருக்க இந்த எம்ஜி சைன் தீட்டாக்கும் இந்த ஏ பிணைப்பில் இந்த ஏ புள்ளி பற்றிய தூரமும் ஒரு எப்படி 2 எல்ல இருக்கு. ஒத்துக்குறேல? இந்த அரைவாசியிலிருந்து நமக்கு எம்ஜி வரப்போகுது. இந்த அரைவாசியில இந்த எம்ஜி புள்ளி. ஸோ இந்த ஏ புள்ளியிலிருந்து இந்த எம்ஜி சைன் தீட்டாக்குரிய இந்த புள்ளி இருக்கு தானே, இது வரைக்கும் உள்ள தூரத்தை நான் 2 எல்னு செல்லாம் தானே. ரைட். இப்ப பாருங்க, 2 எல் பெற எம்ஜி சைன் தீட்டா. சரியா? உங்களுக்கு விசை திருப்பத்திலே சொல்றேன். இப்ப ஏ புள்ளி பற்றி நீங்க என்ன செய்யுங்க, ஏ புள்ளி பற்றி வலஞ்சுழி திருப்பம் எடுங்க. ஏ புள்ளி பற்றி வலஞ்சுழி திருப்பம் எடுத்தேலண்டா இங்க பாருங்க, இப்ப என்ன இருக்கு, எம்ஜி சைன் தீட்டா. இவரை வலஞ்சுழி பக்கம் இப்படி கிருக்குங்க, கையை கிருக்குங்க வலஞ்சுழி பக்கம். அப்ப என்ன, எம்ஜி சைன் தீட்டா வலஞ்சுழி பக்கம் திருப்பலாம். அப்ப இவ்வளவுத்துக்கு முடிய தூரம் என்ன, இந்த தூரம் இவர் மொத்தம் 4 ஏழுண்டா அந்த எம்ஜி தாக்குற நடுப்புள்ளில இருந்து 4 ஏழு அரைவாசியத்துல 2 ஏழு. அப்ப நான் சொல்லலாம் பிளஸ்ல வரும். ரைட். 2 எல் எம்ஜி சைன் தீட்டா. 2 எல் எம்ஜி சைன் தீட்டா. இப்ப இவரை பார்த்தேன்டா, இவர் இடஞ்சுழியில, இவரை வலஞ்சுழியில திருப்பலாம். இவர் இடஞ்சுழிலாம் திருப்போம். இந்த யூ சைன் தீட்டா இருக்கு தானே, இவர் இப்படித்தான் ஏ புள்ளி பற்றி திருப்பலாம். அப்ப இவர் இடஞ்சுழி வருதாடா, இவர் நான் வலஞ்சுழி பத்தி திருப்பம் எடுத்தீங்க, வலஞ்சுழியே பிளஸ் எடுத்தீங்க. ஸோ இடஞ்சுழிக்கு நான் மைனஸ் போறேன். ரைட். இடஞ்சுழிக்கு என்ன செய்யறேன், மைனஸ் போறேன். அப்ப இஞ்சால பக்கம் பெறட்டக்கு நான் என்னன்னு சொல்லலாம், இவ்வளவு மெத்தினேன். இப்ப பாருங்க, இவ்வளவும் 2 எல் எடுத்துட்டேன், இவ்வளவும் 2 எல். சரியா? இவ்வளவும் 2 எல்ண்டா இவ்வளவும் 2 எல். இவ்வளவு இந்த 2 எல்லில் இருந்து அரைவாசி தூரத்துல இருந்து யூ சைன் தீட்டா போகும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அமிழ்ந்த பகுதியில அரைவாசியில இருந்து தானே மேலுதைப்புக்கான புள்ளி மீயுந்தல் மையம் இருக்கும். அப்ப நான் இவ்வளோத்தையும் 2 எல்ண்டா இவ்வளோத்தையும் 1 எல் எடுக்கலாம் தானே. இவ்வளவு இந்த மையத்தில இருந்து எம்ஜில இருந்து யூ வரைக்கும் 1 எல், இங்க இருந்து இவ்வளவு 2 எல். அப்ப இவ்வளவு பேத்தினே 3 எல் இருக்கும். சரியா? பழங்கிட்ட 3 எல் யூ சைன் தீட்டாவா இருக்கும். சமன் 0. இந்த சமன் போட எனக்கு இடம் இல்லை, ஸோ இப்படி போடுறேன். சரியா? சமன் 0 இருக்கும். இப்ப இதை நீங்க இப்படி கொண்டாடலாம் தானே. பாருங்க, 2 எல் எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு 3 எல் யூ சைன் தீட்டா. சரியா? இப்படி எடுத்துட்டேல. ரைட். இப்ப நான் அரைவாசி அப்படின்றதுக்கு தான் நான் கணக்கு செஞ்சுக்குவா. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த எல் சைன் தீட்டாவையும் இந்த எல் சைன் தீட்டாவையும் கேன்சல் பண்ணலாம். எல் சைன் தீட்டாவையும் அந்த எல் சைன் தீட்டாவையும் நீங்க என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். யூவை தான் 3 போடணும், 3 எல் சைன் தீட்டான்னு சொல்லுவோம். நான் கொஞ்சம் குழப்பி எழுதிட்டேன், பரவாயில்ல, எல்லாம் 3 தான். சரியா? எல் சைன் தீட்டாவையும் எல் சைன் தீட்டாவையும் நீங்க கேன்சல் பண்ணலாம். இப்போ இது போற எப்படி எழுதலாம், 2 எம்ஜி சமன் 3 யூ. ரைட். இப்போ இவரை நான் மிதப்பு விதி அடிப்படையிலையும் இவரை ஆர்க்கிமிடிஸின் விதி அடிப்படையிலையும் நான் எழுத போறேன். சரியா? இப்ப பாருங்க, இவரை எப்படியே தூக்கி இஞ்சால் எழுதுவேன். பாருங்க, 2 வீரோஜி சமன் 3 வீரோஜி. இவர் நான் மிதப்பு விதி அடிப்படையில் எழுதியிருக்கேன், இவர் ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தின் அடிப்படையில் எழுதியிருக்கேன். சரியா? இப்ப நான் உங்களுக்கு முன்ன படிச்சு நிறைய தரம் சொன்னேன். சரியா? ஆர்க்கிமிடிஸ் விதின்னு சொல்றது திரவத்தோட தொடர்படுத்தி, மிதப்பு விதின்னு சொல்றது பொருளோட மட்டும் தொடர்பு படுத்திவர். அப்ப இங்க இருக்க வி என்ன மிதப்பு விதிப்படி தானே நான் சொல்றேன். இங்க இருக்க வி என்று சொல்றாளாரு பொருள் அடர்த்திய இருக்க போறேன். பொருள் அடர்த்தி. இப்ப இந்த பொருள் அடர்த்திய நான் 2 வி என்று எடுக்கணும். இந்த பொருள் அடர்த்திய சாரி பொருள கனவளவு, வாய் வரல. சரியா? பொருள கனவளவை நான் வி என்று எடுக்க, 2 வி என்று எடுக்க. சரியா? அப்ப இங்க வந்துட்டு 2 தர விக்கு பதிலாக நான் 2 வி போடுறேன். சரியா? பொருள கனவளவு தானே. ரைட். அப்ப ரோ வந்துக்கிட்டு பொருள அடர்த்தி தர புவியீர்ப்பு ஆர்முடுக சமன் 3 அமிழ்ந்த கனவளவு. இவர் என்ன கனவளவு, அமிழ்ந்த கனவளவு.
சரியா? அப்ப அமிழ்ந்த கனவளவு என்ன? அரைவாசி அமிழ்ந்திருக்கி. அப்ப நான் என்ன சொல்றேன்? 2v மொத்தம் பொருளா கனவளவு அரைவாசி அமிழ்ந்திருக்கேன் 2v 2 அப்படி சேர்த்து v. ஸோ v என்று எடுக்கேன். சரியா? ரோ வாட்டர் இதை உங்களுக்கு விளங்கிட்டேன். என் ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் திரவத்தோட மட்டும்தான் தொடர்பு படுத்தி வரப்போகுது. விளங்கிட்டானே உங்களுக்கு. ஏன் நான் ரோ வாட்டர் ரெண்டு போட்டு ஏனண்டா ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தை திரவம் மட்டும்தானே தொடர்பு படுத்தி பெறப்போகுது. ஸோ ரோ வாட்டர் தர ஜி. சரியா? இப்ப பாருங்க, நான் இந்த ஜியும் கேன்சல் ஆகும், இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆகும். ஸோ நான் சொல்லலாம் 4 ரோ ஈக்குவல் டு 3 ரோ டபிள்யூ. இப்ப சார் அடர்த்தி என்ற ஒரு கன்செப்ட் உங்களுக்கு தெரியும். பொருள அடர்த்தியின் கீழ், சரியா, திரவத்தின் அடர்த்தி தானே சார் அடர்த்தி, சரியா, நீரின் அடர்த்தி. ரைட். இப்ப பாருங்க, சார் அடர்த்திக்கு நான் இப்படி போடுறோம், ரோவின் கீழ் ரோ வாட்டர்ண்டா. அப்ப இங்க 3 கீழ் 4 பேர். ரைட். இவர் தான் இதுக்கான சார் அடர்த்தி ஏற்படும். உங்களுக்கு எம்சிக்யூல சார் அடர்த்தி கட்டு தான் கேள்வி. சரியா? 3 கீழ் 4 பேர். இதர் அடர்த்தி கட்ட இவர் 1000 பேர் கூட்டாச்சு 3000 கீழ் 4 பேர். சரியா? இவ்வளவு. ரைட். இது தொடர்பான சில கேள்விகள் செஞ்சு பார்ப்போமா? இது தொடர்பான சில கேள்விகள் செஞ்சு பார்ப்போம். இதுக்குரிய நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், உங்களுக்கு லேசா விளங்கும். நோட்ஸை வாய்ச்சி பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். சரியா? நீங்க எப்படி எல்லாம் இந்த சைன் டீட்டா எல்லாம் போட்டு செய்யவே தேவையில்லை. நான் உங்களுக்கு லேசான ஒரு வே சொல்லித்தரேன். சரியா? இந்த சைன் டீட்டா எல்லாம் சும்மா அநியானம். நிறைய பிள்ளைகளுக்கு குழப்பம். எல்லாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க சைன் டீட்டா எல்லாம். ரைட். இடத்தை துறைச்சிக்க. ரைட். சீரான கோல் ஒன்று படத்தில் காட்டப்பட்டவாறு அதனது முனைகளில் ஒன்று பாத்திரம் ஒன்று சுவருக்கு பிணைக்கப்பட்டதாகி அடுத்த முனை நீருக்குள் அமிழ்த்தப்பட்டதாக காணப்படுகிறது. சமநிலையில் இக்கோல் 1/4 நீரில் அமிழ்ந்துள்ளது. சார் அடர்த்தி யாது? சரியா? இப்ப மொத்தமா இதுல கன்செப்ட் என்னன்னா, இந்த கோல் வந்துக்கிட்டு 1/4 பகுதி தண்ணிக்குள்ள இருக்கு. சரியா? அப்ப 3 பகுதி வெளியே இருக்கு. இது உங்களால என்ன செய்யணும்? கணிக்க தெரிஞ்சுக்கோங்க. 1/4 பகுதி அமிழ்ந்திருக்கின்றா. சரியா? 3 பகுதி வெளியே இருக்கும். இது உங்களுக்கு தெரியும் தானே? இப்ப நான் போடுறேன் பாருங்க. இப்படித்தானே படம் இருக்கு. ஒரு பகுதி தான் அமிழ்ந்திருக்கு. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறேன். ஏன்டா நீந்தல் மையம் நான் குறிக்கிறதுக்கு இன்னைக்கு லேசா இருக்கு. ரைட். இப்ப பாருங்க, இப்ப இவரை மொத்தம் நான் ஒரு 8 எல் எடுக்கேன். 8 எல் எடுக்கேன். சரியா? ஏன் நான் 8 எல் 1/4 பகுதி தானே தண்ணி கறி. எப்பவுமே எத்தனை தண்ணி கறிக்கோ அதுல இந்த இது எடுங்க, பகுதி என்ன எடுங்க. பகுதி என்ன 2ஆல பெருக்கி எல் அடுங்க. சரி, உங்களுக்கு கணக்கு செய்யறதுக்கு லேசாகி நீங்க 4 எல் செய்யலாம். ஆனா ரசத்தில எல்லாம் யூ வந்துக்கிட்டா கணக்காட்டு. அதால நம்ம என்ன செய்யறோம்டா, அமிழ்ந்த கனவளவிக்கு தானே அதுல பகுதி என்ன 2ஆல பெருக்கி நம்ம எல் அடுப்போம். எல் அடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? லேசா இருக்கும். கணக்குக்கு அந்த ரசத்தில எல்லாம் யூ வராது. சரியா? இப்ப பாருங்க, 8 எல்லுண்டா. இப்ப உங்களுக்கு போய் நான் சொல்லித்தர முறை வந்துக்கிட்டு ஒரு இல்லீகல் மெத்தட். எம்சியூ டக்கு எப்படி வச்சு இப்படி சரி இப்படிட்டோம். இந்த சைன் டீட்டா கோஸ் டீட்டா நம்மளுக்கு நிற்கவே தேவையில்லை. சரியா? ஆக லேசா அப்ப சொல்ல போறோம் பாருங்க. இப்ப 8 எல்லுண்டா. இப்ப எம்ஜி எப்படி தாக்கும்? எம்ஜி நடுப்புள்ளியில தாக்கும். ரைட். எம்ஜி நடுப்புள்ளியில தாக்கும். இவர் ஏ புள்ளி தானே, ஏ புள்ளி. திருப்பம் எல்லாம் எடுக்க தேவையில்லை. சரியா? இப்ப அப்ப எம்ஜிக்கும் பேருக்கு மண்டலான தூரம் 4 எல்லாம் தானே இருக்கும். ரைட். இப்ப அமிழ்ந்த கனவளவு இருக்குதானே, அமிழ்ந்தது சரியா 4ஆ புரிச்சு ஒரு பங்கு, 4ஆ புரிச்சு ஒரு பங்கு வேண்டா 3 பங்கு வெளியேறிக்கு. ஒரு பங்கு தான் எப்படி தண்ணி எரிக்கு. சரியா? 3 பங்கு வெளியேறி. அப்ப இவரை நான் 2ஆல பெருக்கினா 8ஆ புரிச்சா 2 பங்கு தண்ணி கறிக்கு. தண்ணி எத்தனை பங்கு? இவர 8 பங்கா பிரிச்சா 2 பங்கு தண்ணி கறிக்கு. அப்ப 8 எல் மொத்தம் 2 எல் தண்ணி கறிக்கு. அமிழ்ந்த பகுதியில
அரைவாசி அதாவது நடுப்புள்ளியிலிருந்து தான் அமிழ்ந்த பகுதியில புவியீர்ப்பு மையத்திலிருந்து தான் யூன்றது என்ன செய்யும் பிள்ளைகள் தாக்கி கொள்ளும். சரி, இவ்வளவு 2L ரெண்டு எல் அரைவாசி என்ன இவ்வளவும் அப்ப உங்களுக்கு விளங்கும். இன்னைக்கு அமிழ்ந்தது இவ்வளவு தானே, இவ்வளவும் எல்ல இருக்கு, இவ்வளவும் ஒரு எல்ல இருக்கு. இந்த எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, மேலிக்கிரிக்கல் தான் தேவை. சரியா? இப்போ ஒரு சமன்பாடு ஒன்று தமிழ்லயே எழுதி காட்டுறேன். சரியா? அதை நீங்க என்ன செய்யுங்கண்டா பாடமாக்கி வச்சுக்கோங்க, இல்லாட்டி அதை பிரியோகிங்க. சரியா? இப்படி ஒரு சமன்பாடு இல்லை. சரியா? ஆனா இப்படி பிரிய வச்சுக்கா எம்சிக்கு லேசாக்கி நான் ஃபர்ஸ்ட் தமிழால சொல்லி காட்டுறேன். எம்ஜி தர பிணைக்கப்பட்ட புள்ளி ஏ பிணைக்கப்பட்ட புள்ளியில் இருந்தான தூரம். சரியா? எம்ஜி தர பிணைக்கப்பட்ட புள்ளி இருந்தான தூரம் சமன் யூ தர பிணைக்கப்பட்ட புள்ளி இருந்தான தூரம். சரியா? இதை நீங்க என்ன செய்யுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இது இப்படி உண்மையான சமன்பாடெல்லாம் இல்லை, ஆனா எம்சிக்கு உங்களுக்கு லேசா இருக்கு. இப்ப பாருங்க, எம்ஜி தர பிணைக்கப்பட்ட புள்ளி இருந்தான தூரம் தானே, எம்ஜிட புள்ளியை மட்டும் பாருங்க. சரியா? நான் எம்ஜிட புள்ளி இங்க இருந்து இவ்வளவுக்கு வர தூரம் எத்தனை 4L தர 4L சமன் இன்னைக்கு யூ அமிழ்ந்தது நான் இவ்வளவும் எல் இவ்வளவும் 4L. சரியா? இல்ல சாரி, இவ்வளவும் 6L இவ்வளவும் 6L இவ்வளவும் எல், அப்ப 7LU தானே, 7LU. இது உங்களுக்கு விளங்கிருக்காது, நான் திருப்பி சொல்றேன். சரியா? மொத்தம் 8 பங்கு, 2 பங்கு தண்ணிக்கு இருக்கு. அப்ப வெளியே இருக்கிறது எத்தனை பங்கு, 6 பங்கு. 6L தான் வெளியே இருக்கு, 2L தான் தண்ணிக்கு இருக்கு. அதுலயும் 1L இருந்து தான் யூஸ் ஆக போகுது. ஏ புள்ளியில இருந்து இவ்வளவு 6L தண்ணிக்கு, எப்படி தண்ணி மேற்பரப்பு ஏல இருந்து தண்ணி மேற்பரப்பு வரைக்கும் 6L, இந்த மேற்பரப்புல இருந்து இவ்வளவும் 1L. சரியா? 6 3 மெத்தின 7L தூரத்துல இருக்கு. இந்த பாருங்க, யூசர பிணைப்பு புள்ளி இருந்தான தூரம், பிணைத்த புள்ளியில இருந்தான தூரம் எத்தினே 7L இருக்கு. 7L தர யூ. சரியா? இப்ப இந்த எல்லையும் எல்லையும் கேன்சல் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ 4mg கீழ் 7 சமன் யூ. இப்ப இந்த கணக்கை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கூட லேசா இருக்கு. இப்போ உங்களுக்கு செய்யறது அந்த சைன் டீட்டா அப்படி எல்லாம் எடுத்து கரைச்சப்படுத்துக்கு நிக்காம இப்படி செஞ்சா உங்களுக்கு எப்படி விடைக்கு போறதுக்கான லேசா இருக்கும். விடைக்கு போற வீதம் வந்து இது உங்களுக்கு லேசா இருக்க போகுது. ரைட். இப்ப 4v1 ρ1 g இன் கீழ் 7 சமன் யூக்கு v2 ρ2 g, v2 ρ2 g. இவர மிதப்பு விதியும் இவர ஆக்கிமிட்டிஸாவும் கொள்றேன். சரியா? இவர பொருள் சார்பாக எடுக்கேன். இப்ப இவர் அப்படியே தூக்கி இஞ்சால செய்யறேன்னு பாத்துக்கோங்க. சரியா? 4 தர பொருள கனவளவு எத்தின, நான் பொருள கனவளவை நான் ஒரு 8v எடுக்கேன். இந்த எல் மாதிரியே எடுப்போம். சரியா? இந்த எல் மாதிரியே எடுப்போம், நமக்கு செய்யறதுக்கு லேசாகி 8v. சரியா? தர ரோ ஒன்று எடுக்கேன், பொருள் அடர்த்திய ரோ. சரியா? ஜி போடுறேன்னா சமன் v2 ρ2 g தானே. இப்ப 20ல அமிழ்ந்த கனவளவு எத்தின 8 போடுச்சு, 2 பங்கு தானே அமிழ்ந்த, சோ 2v ரோ வாட்டர் இன்டு ஜி. சரியா? ரைட். இப்ப இந்த ஜியும் ஜியும் என்ன செய்யும், கேன்சல் ஆகும். இந்த வியும் இந்த வியும் என்ன செய்யும், கேன்சல் ஆகி கொள்ளும். ஸோ 8 4 32 ரோ சமன் 2 ரோ டபிள்யூ. சரியா? இப்ப ரோவின் கீழ் ரோ டபிள்யூ தான் சார் அடர்த்தி ஆகியும் 32 கீழ் 2 அடிக்க போகும். சரியா? 32 கீழ் 2 எத்தினே 16 புரிச்சு ஒரு பங்கு 16 பேர் மாறி செஞ்சுட்டேன். மாறி செஞ்சுட்டேன். ரைட். 8 4 32 ரோ சமன் 2 ரோ டபிள்யூ. ரோ டபிள்யூ நான் இங்கே கொண்டு வரோம். ரைட். அப்ப ரோவின் கீழ் ரோ டபிள்யூ சமன் 2 கீழ் 32. இப்ப இவரையும் சுருக்கினா 1 கீழ் 16 பேர் நான் மாறி செஞ்சுட்டேன். சரியா? ஓகே, இப்படித்தான் நம்ம செய்ய போறோம். இதை நீங்க லேசா எடுத்துட்டா இவ்வளவுத்தையும் லேசா இன்னைக்கு இதை லேசா எடுத்துட்டா இதை உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி லேசா இருக்கு. சரியா? அதால நீங்க இந்த சமன்பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஜி தர பிணைப்பு புள்ளி இருந்தான தூரம் சமன் யூ தர மேலுதைப்பு தர பிணைப்பு புள்ளி இருந்தான தூரம். உங்களுக்கு அது லேசா இருக்கு செய்யறதுக்கு. சரியா? இது சார்பான கேள்விகள் இருக்கு. சரியா? இன்னமைக்கு 1/16 ஆன்சர் வந்துகிட்டு சரி 1/16 தான் இடிக்க போகுது.
சாரி பிள்ளைகள், திருப்பி ஒரு கூட விட்டுட்டேன். ரைட், இன்னைக்கு இந்த 7 பார்க்காம விட்டுட்டேன். இப்போ கீழுக்கு ஒரு 7 வரும். ஸோ இந்த 7 அங்கே கொண்டு போனால் 7 கீழ் 16 நம்ம 7 கீழ் 16 நம்ம. சரியா, ஏன்னா அந்த கீழுக்கு ஒரு 7 தானே, இந்த 7 விட்டு போட்டுனா 5 கணக்கு தெரிஞ்சு போயிட்டு. சரியா, என்ன போலாம். ஓகே, இன்னொரு கேள்வி ஒன்று செஞ்சு பார்ப்போம். சரியா, இது சார்பா இன்னொரு கேள்வி ஒன்று செய்வோம். ஃபோக்கஸ் வந்து இதில் இல்லை, அது வேலை கொஞ்சம் கூட்டிட்டு பிள்ளைகள் வளைச்சி வளைச்சி டிப்ரெஷன் அது இது உங்களுக்கு விளங்கும் தானே, எல்லாரும் மனுஷன். ரைட், தியரி கிளியர் தானே, தியரியில பிரச்சனை இல்லையே. ரைட், உங்களுக்கு இதில் என்ன டவுட்ண்டா அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க. மேலுக்கு போட்டிங்க 78 27 14 956 இந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணலண்டா உங்களுக்கு எல்லா டவுட்டையும் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, ரைட். இப்ப அடுத்த கேள்வி, வரிப்படத்தில் காட்டப்பட்டவாறு ஏபியானது ரோ அடர்த்தியுடைய திரவத்தினால் செய்யப்பட்டுள்ளது. முதலாம் படத்தை கூறுவேன். சரியா, இவர் வந்துட்டு கீழுக்கு இருந்து பிணைக்கப்பட்டீங்க. சரியா, இவர் வந்துட்டு எப்படி கீழுக்கு இருந்து பிணைக்கப்பட்ட மாதிரி இப்படி இப்படி இருக்கு. ரைட், இப்படிதான் நீ இப்ப பாருங்க, ஏபியானது ஏபி என்ற கோல் வந்துட்டு ரோ அடர்த்தியுடைய திரவத்தினால் செய்யப்பட்டது. சரியா, சிக்மா அடர்த்தியுடைய திரவம் ஒன்றை கொண்டுள்ள பாத்திரம் ஒன்றின் சுவரில் ஏயில் சுயாதீனமாக பிணைக்கப்பட்ட மெல்லிய சீரான கோல் ஆகும். சமநிலையில் இக்கோலின் 1/5 பகுதி திரவத்துக்கு வெளியே நீட்டிக் கொண்டிருக்குமாகின் இவ்வடத்தின் விகிதம் ரோவின் கீழ் சிக்மா ஆகும். அந்த ரோவின் கீழ் சிக்மா யாதன்னு கேட்டீங்கன்னா ஆகும் என்று எழுதியிருக்காங்க இந்த போலையாளி. ஓகே, ரைட். இப்போ ரோவின் கீழ் சிக்மா என்ன, சார் அடர்த்தியை தான் கேட்காங்க, அதாவது பொருளின் அடர்த்தி கீழ் திரவத்தின் அடர்த்தி. சரியா, இப்ப பாருங்க என்ன தரவு சொல்றாங்கடா, 1/5 பகுதி திரவத்துக்கு வெளியேறிக்கான். சரியா, அப்ப ஒரு பங்கு உள்ளுக்கு இருந்தா, சரியா, ஒரு பங்கு உள்ளுக்கு இருந்தா இல்ல, ஒரு பங்கு வெளியே இருந்தா 4 பங்குன்றது வெளியே உள்ளுக்கு இருக்க போகுது. வாயும் தடக்கு. சரி, நான் ஃபோக்கஸை இதுக்கே கொண்டாடுறேன். ரைட், இப்போ பாருங்க, இன்னைக்கு ஒரு பங்கு வந்துக்கிட்டு வெளியேறிக்காமண்டா 4 பங்கு உள்ளுக்கு இருக்கு, அதாவது 1/5 பங்கு. சரியா, மொத்தம் 5 பங்கு, அதுல ஒரு பங்கு வெளியேறிக்கு. சரியா, இதை தானே சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும், 1/5 தானே, நான் உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த பகுதியை என்ன 2ஆல பெருக்கி மொத்த நீளம் அடுங்கண்டு. ரைட், இப்போ நான் 2ஆல பெருக்கினா இப்போ 2 பங்கு வெளியேறிக்கு, 8 பங்கு உள்ளுக்கு இருக்கு. ரைட், எம்ஜி என்றது நடுப்புள்ளியிலேருந்து தாக்கும், மொத்தம் 10 எல். அப்போ இவ்விடத்திலிருந்து எம்ஜி தாக்க போகுது, எம்ஜி அரைவாசியிலேருந்து தானே தாக்க போகுது. ஸோ எம்ஜி ரைட், யூ என்று சொல்றது இந்த அமிழ்ந்த புள்ளிக்கு தானே, அமிழ்ந்த புள்ளியில அரைவாசியிலேருந்து யூன்றது தாக்க போகுது. சரியா, யூன்றது தாக்க போகுது. இப்போ நான் சொல்றேன் அமிழ்ந்த பகுதி 8 பங்குன்னு சொன்னா யூ எவ்வளவு தாக்கும், இந்த 4 பங்கு இருக்கும், படத்தை 4 இருக்கும். ஒத்துக்குறேல? ரைட், இப்ப எம்ஜி தர பிணைப்பு புள்ளி இருந்தாலும் தூரம் தானே பிணைப்பு புள்ளி, இவ்விடத்திலிருந்து எம்ஜி எத்தினே 5 எல், மொத்தம் 10 எல். அப்ப எம்ஜி அரைவாசியிலிருந்து என்ன தாக்க போகுது, அப்ப இவ்வளவு மெத்தின எல் அடிக்க போகுது, 5 எல் அடிக்க போகுது. சரியா, அப்ப எம்ஜி தர 5 எல் சமன் யூ தர மேலுதைப்பு தர. இப்ப பாருங்க, இந்த மேலுதைப்பு தர பிணைப்பு புள்ளி தானே தூரம் எத்தினே இவ்வளவும் 8, இது 4 இது 4, பிணைப்பு புள்ளி இந்த 4 தானே, 4 எல் தானே. ஸோ கொஞ்சம் பாருங்க 4 எல் வேணும், இந்த எல்லும் எல்லும் என்ன செய்ய பிள்ளைகள் கேன்சல் ஆயிடும். சரியா, இப்போ பாருங்க 5 எம்ஜியின் கீழ் 4 சமன் யூ வரைக்கும். சரியா, 5 தர v1 ρ1 g கீழ் 4 சமன் v2 ρ2 g அறிக்க போறேன். சரியா, இப்ப பொருளின் கனவளவு தானே, பொருளின் கனவளவு நான் அதே மாதிரி எத்தனை எல் மாதிரி எடுக்க, வேற 10 வி என்று எடுக்க உங்களுக்கு செய்யறதுக்கு லேசாது. சரியா, 5 தர 10 வி. சரியா, ரோ 1ன்றது நமக்கு ரோன்னு சந்தியாங்க, ரோ அடர்த்தியால் செய்யப்பட்டது கேள்வியிலேயே சந்தியாங்க. தர ஜியின் கீழ் 4 சமன் அமிழ்ந்த கனவளவத்தினே 10 பங்குண்டா 8 பங்கு அமிழ்ந்திருக்கும். சரியா, அப்ப 8 வி தர இவர் ρ2 திரவத்திர அடர்த்தி, ஆர்க்கிமிடிஸின் தத்துவப்படி திரவத்திர அடர்த்திய நமக்கு சிக்மா எழுத்தால தந்திரிக்காங்க. சரியா, நம்ம இங்கேயும் சிக்மா எழுத்தை பாவிக்கணும். தர ஜி. சரியா,
இதுக்கும் கேன்சல் ஆயிரும், வியும் இந்த வியும் கேன்சல் ஆயிரும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப இந்த 4 அங்கால கொண்டு வரேன், இஞ்சால பக்கம் போடுறேன். இந்த கேள்வி அது அப்படியே தூக்கி இஞ்சால எடுக்கிறேன். இப்ப கேள்வி நமக்கு என்ன, ரோவின் கீழ் சிக்மா தானே கேள்வி. ரைட். இப்ப இந்த 4 அங்கால கொண்டு வரேன். எத்தனை? 8 4 32. ரைட். இது கீழே 50. சரியா? வேற சுருக்கி எடுத்தா இவர் அந்த ஆன்சரை பேர் 16 கீழ் 25. இதுக்குரிய ஆன்சரை வைக்க போறேன். சரியா பிள்ளைகள்? உங்களுக்கு கிளியர் தானே? அப்ப இது சார்பான எப்படி கேள்வி வந்தாலும், இந்த கோலத்தாட்டு எப்படி கேள்வி வந்தாலும் நீங்க நான் சொன்ன அந்த இல்லீகல் மெத்தட்ல ட்ரை பண்ணிடுறா உங்களுக்கு எம்சிக்யூ பிடிக்கும், லேஸ் ஆகும். இப்ப நாங்க எடுத்த அந்த ஃப்ரீ கிளாஸ் வைக்கிற நோக்கம் என்னன்னா, இப்ப இந்த பேப்பர் செய்யறது கஷ்டமான பிள்ளைகளுக்கு தானே, அதை பேப்பரை செய்ய வைக்கும் பிள்ளைங்க. இப்ப உங்களுக்கு என்னதான் தியரி இருந்தாலும் அதை பேப்பர்ல காட்ட வைக்கும். தியரி நாலேஜ் இருந்து வேலை உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல மார்க்ஸ் வரும். சரியா? அந்த மார்க்ஸுக்கு நீங்க ஒரு புள்ளை அந்த சைன் டீட்டாவெல்லாம் செஞ்சுக்கு வருது, அந்த பிள்ளை 2 நிமிஷம் எடுக்கு இந்த கேள்வி எடுத்து செய்யறதுக்கு. நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நீங்க அந்த சைன் டீட்டாவே இல்லாம உங்களுக்கு இல்லை, அதை 1 நிமிஷம் கழியும், 1 நிமிஷத்துக்கு உங்களால செய்யக்கூடிய மாதிரி. சரியா? நல்லா ஃபாஸ்டா செஞ்சா 30 செகண்ட்லையும் செய்யுது. சரியா? பார்த்தோன்னு விட செய்யற மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா உங்களால ஏழாண்டு இல்லை 7. சரியா? உங்களோட ப்ராக்டிஸில் அனுப்பிக்கு பிள்ளை. சரியா? இப்ப நான் இந்த தியரியை முடிச்சு கொள்றேன். சரியா? இப்ப நான் இதுக்கு பிறகு இன்னும் நிறைய தியரி இருக்கு, பஸ்காலின் விதி இருக்கு, இதுக்காங்கல அந்த திரவத்திறந்த சுழற்சியில எப்படி எப்படி வருமாண்ட அந்த படங்கள், வரிப்படங்கள் நிறைய இருக்கு. நான் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.